வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். எள்ளு மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் 3 பொருள் இருந்தால் போதும். இதை வீட்லேயே நம்ம மொறுன்னு செம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பிளேட் பண்ணுறதுக்கான பிளேட்டை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சைடும் படுற மாதிரி எண்ணெயை நல்லா தடவி விட்டுருங்க. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம எள்ளை வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். தூசி இல்லாத எள்ளா பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு வறுக்கும் போது கொஞ்சம் நேரத்துலேயே எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புகஞ்சு வருது. இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக பொரிஞ்சு கொஞ்சம் அடங்கும் போது நம்ம இதை எடுத்துடலாம். கறியை விட்டுறக்கூடாது. இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து இதே கடாயில் ஒரு 1/4 கப் கடலை சேர்த்துக்கிறேன். நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். எள்ளு மிட்டாய் செய்யும் போது கடலை சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுவும் கலர் மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதையும் எள்ளோட சேர்த்து வச்சுருங்க. அடுத்து வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் எள்ளுக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் அளந்துக்கோங்க. இனிஷியலாக நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பதம் வர வரைக்கும் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ இதில் இருக்க மண் தூசி எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறமா திருப்பி இதை கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா திக்காய் வரணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நுரைச்சி வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது திக்காகும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பதம் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியில் ஒரு சொட்டு பாகு விட்டு பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டான பால் மாதிரி வரும். இது வந்துச்சுன்னா இது கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எள்ளையும் கடலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். இது முன்னாடியே எடுத்துட்டோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மொறுன்ட்டு வராது. ஸோ கொஞ்ச நேரம் இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். எல்லாம் ஒன்று சேர வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒன்று சேர கலந்துருச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம அந்த பிளேட்டில் வச்சிடலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு கிண்ணத்தோட பின்னாடி நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மொறுன்னு இருக்காது, கடிக்கவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது இது சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த அச்சு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆறுனதுக்கப்புறமா இதை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம இதை உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி ஸ்கொயர்ஸாக நம்ம உடச்சி வச்சுக்கலாம். நல்லா மெலிசாக இருக்கறனால மொறுன்ட்டு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வீட்லேயே உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான எள்ளு மிட்டாய் நீங்களே பண்ணிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும் இதை பண்ணுறதுக்கு. ஸோ இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.